மாயிகாவின் பொருளாளர் தான் ஸ்ரீ எம் ராமசாமி பேராக் மாயிகாவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சுங்கை சிப்போட்டில் பேராக் மாநில மாயிகா மாநாட்டை தொடக்கி வைத்த போது தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இதனை அறிவித்ததோடு முன்னாள் மாநில தலைவர் டத்தோ வி இளங்கோவுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். ராமசாமியின் இந்த நியமனம் கட்சி உறுப்பினர்களின் குறிப்பாக இளைஞர்களின் ஆதரவை பெறும் என தாம் நம்புவதாக மாயிகாவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்திருக்கிறார். அதேவேளையில் முன்னாள் மாநில தலைவர் டத்தோ வி இளங்கோவுக்கு மத்திய நிலையில் முக்கிய கடமை இருப்பதாக மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். இதனிடையே கட்சியின் தேசிய தலைவரிடமிருந்து தமது நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்ட ராமசாமி 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே டத்தோ ஸ்ரீ பழனிவேல் அவர்களால் தாம் பேராக் மாயிகா தலைவராக நியமிக்கப்பட்டதாகவும் அந்த வகையில் மீண்டும் அம்மாநில தலைமைத்துவத்தை ஏற்க தன் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பு வழங்கிய தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணன் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். நான் பேராக் ஸ்லீம் ரீவரில் பிறந்து வளர்ந்தவன் என்னும் அடிப்படையில் மாநிலத்தை பற்றியும் மக்களின் தேவைகள் குறித்தும் நன்கு அறிந்துள்ளதாக வணக்க மலேசியாவிடம் ராமசாமி தெரிவித்தார். பேராக் மாயிகா உறுப்பினர்கள் மற்றும் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் விவரித்தார். தேவைகளின் அடிப்படையிலேயே பள்ளிகளுக்கான அரசாங்கத்தின் நிதி வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்திருக்கிறார். தேசிய பள்ளிகளை விட தமிழ் மற்றும் சீன பள்ளிகள் கூடுதலான நிதியை பெறுவதாக கூறப்படுவதை அவர் மறுத்தார். தங்களது குறிப்பிடத்தக்க தேவைகள், முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையிலேயே பள்ளிகளுக்கு கூட்டரசு அரசாங்கம் நிதிகளை விநியோகித்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு பள்ளிக்கும் தனது சொந்த தேவைகளும் முன்னுரிமைகளும் உள்ளன. தேவைகளின் அடிப்படையில் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடுகள் விநியோகிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பிட்ட தொகை சீன தொடக்கப் பள்ளிகளுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அதனை கவனிப்போம். இதே அணுகுமுறைதான் தமிழ் தொடக்கப் பள்ளிகளுக்கான நிதி விவகாரத்திலும் கடைபிடிக்கப்படுவதாக ஃபட்லினா கூறினார். மாணவர்கள் சிறந்த கல்வி வசதியை பெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் நிதி அவசியம் என்பதால் அனைத்து பள்ளிகளுக்கும் நியாயமான வகையில் அமைச்சு பகிர்ந்து வழங்குவதாக அவர் தெரிவித்தார். தேசிய பள்ளிகளை விட சீன பள்ளிகளுக்கு அரசாங்கம் கூடுதல் நிதியை ஒதுக்கி வருவதால் சீன பள்ளிகளின் வசதிகள் சிறப்பாக இருப்பதாக கடந்த மாதம் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறியிருந்தார். பள்ளிகளுக்கு நன்கொடையாக வழங்கப்படும் அனைத்து நிதிகளும் எங்கிருந்து வந்தாலும் அவை நியாயமாக விநியோகிக்கப்படுவதை அமைச்சு உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 2022ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் பள்ளிகளை பழுது பார்ப்பதற்காக 1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. அவற்றில் 120 மில்லியன் ரிங்கிட் சீன மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. $1,20,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்ற சந்தேகத்தின் பேரில் அரசாங்கத்துறையின் அமலாக்க நிறுவன அதிகாரி ஒருவர் சபா MACC அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிகரெட் கடத்தல் நடவடிக்கையை பாதுகாத்தது மற்றும் கடத்தல் பொருட்களை விடுவித்தது தொடர்பில் அவர் லஞ்சம் பெற்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. 30 வயது அந்த ஆடவர் புக்கான் கெனியாவ் நகரில் MACC அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டார். அண்மையில் அந்த சந்தேக பேர்வழி இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. கடத்தல் சிகரெட் நடவடிக்கையை பாதுகாப்பதற்காக $1,20,000 ரிங்கிட் லஞ்சத்தை அந்த நபர் கேட்டதோடு கடத்தல் பொருட்களுடன் அந்த துறை தடுத்து நிறுத்திய லாரி அங்கிருந்தும் வெளியேறுவதற்கு அனுமதித்ததாக நம்பப்படுகிறது. இதனிடையே அந்த அமலாக்க அதிகாரி கைது செய்யப்பட்டதை சபா MACC இயக்குனர் டத்தோ கருணாநிதி உறுதிப்படுத்தினார். 2009ஆம் ஆண்டின் மலேசிய லஞ்ச துறைத்தொழிப்பு சட்டத்தின் 17வது விதி உட்பிரிவு ஏவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கைதான சந்தேக பேர்வழியை விசாரணைக்காக தடுத்து வைக்கும் உத்தரவை பெறுவதற்காக அவர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் சாத்தியம் இருப்பதாகவும் கருணாநிதி கூறினார். பண்டராயா ஃபிஷ் எனப்படும் சக்கமாத் கேட் ஃபிஷ் வகை மீன்களை பிடிக்கும் ஆர்வலர்களுக்கு ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 1 ரிங்கிட் வழங்குவதற்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் முன்வந்துள்ளது. செப்டம்பர் 1 தேதியிலிருந்து அக்டோபர் 1 தேதி வரை ஸ்லாங்கூர் நீர்நிலைகளில் பிடிக்கப்படும் இந்த மீன்களை வெகுமதிக்கு ஈடாக குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பிசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறியுள்ளார்.
இந்த ஆக்கிரமிப்பு இனவகை மீன்கள் கிட்டத்தட்ட அனைத்து ஆறுகள், கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஏரிகள் மற்றும் சுரங்க குளங்களில் படையெடுத்துள்ளன. இந்த மீன்கள் தற்போதுள்ள சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதோடு நம் நாட்டின் மீன் இனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. பண்டான் பிர்டானாவில் மாநில அளவிலான உலக நீர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட போது அமீருடின் ஷாரி இதனை தெரிவித்தார். இந்த மீன்களை பிடிப்பவர்கள் அவற்றை ஒப்படைக்கும் இடங்கள் குறித்த விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில அடிப்படை வசதிகள் மற்றும் விவசாய குழுவின் தலைவரான இஷாம் ஹஷீம் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் மீன்வளத்துறை 1 மில்லியனுக்கும் அதிகமான மீன்களையும் மற்றும் இதர நீர்வாழ் உயிரினங்களையும் ஆறுகளில் விட்டுள்ளதாக கூறப்பட்டது. இதுவரை இந்த ஆண்டு 4 நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக 2,18,000 இறால்கள் மற்றும் ஈக்கான் லம்பாம் வகை மீன்கள் ஆறுகளில் விடப்பட்டுள்ளன. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கெய்ரின் சைக்கிளோட்ட பிரிவில் மலேசிய வீரரான பாக்கெட் ராக்கெட்மேன் என வர்ணிக்கப்படும் டத்தோ அசிசுல் ஹஸ்னி அவாங்கின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. 5வது முறையாக ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் கெய்ரின் சைக்கிளோட்ட பிரிவில் கலந்து கொண்ட அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளார். 36 வயதான அசிசோல் மற்றும் பிரெஞ்சு வீரர் ரயன் ஹெலால் ஆகியோர் டர்னி ட்ரக்கை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு மிக விரைவாக நகர்ந்ததாக கருதப்பட்டதால் நேற்று நடந்த முதல் தேர்வுச் சுற்று போட்டியில் அசிசோலை தகுதி நீக்கம் செய்ய நடுவர் குழு முடிவு செய்தது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தொடர்ச்சியாக 3வது முறையாக பதக்கம் பெறும் வாய்ப்பை பெறுவதற்கு அசிசோல் சிறந்த அடைவு நிலையில் வெற்றி பெறுவார் என மலேசியர்கள் எதிர்பார்த்திருந்ததால் தற்போது பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு டோக்கியோவில் வெள்ளிப் பதக்கம் வென்றதோடு ரியோ டி ஜெனிரோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து அசிசுல் ஹஸ்னி இன்னும் மீளவில்லை என அவரது பயிற்சியாளர் ஜான் பீஸ்லி தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தோனேசிய பளுதூக்கும் வீரர் என்ற வரலாற்றை ஏற்படுத்தியிருக்கும் ரிஸ்கி ஜுனியான்ஷா போட்டிக்கு முன் தனது தாயின் கால்களை கழுவி பின்னர் அந்த நீரை அருந்திய சடங்குதான் இந்த சாதனைக்கு உண்மையில் உதவியது என நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். இவர் 199 கிலோகிராம் எடையுடன் கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் ஒலிம்பிக் சாதனையையும் ஏற்படுத்தியுள்ளார். தாய்லாந்தில் 2024ஆம் ஆண்டு IWF உலகக்கிண்ண போட்டியில் கலந்து கொண்ட போதும் தனது தாயின் கால்களை கழுவிய நீரை அருந்தியதாகவும் அப்போதும் தாம் வெற்றி பெற அந்த சடங்குதான் உதவியதாகவும் ஒப்புக்கொண்டார். நான் எந்த ஒரு போட்டியில் பங்கேற்பதற்கு முன்பும் என் அம்மாவின் கை கால்களை தண்ணீரில் கழுவி அந்நீரை குடிப்பேன். ஒவ்வொரு முறையும் நான் என் தாயின் கால்களை முத்தமிட்டு கழுவி தண்ணீரை குடிக்கும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறேன் என்று கூறினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ரிஸ்கி கலந்து கொள்வதை பார்ப்பதற்கு முன்னாள் எடைத்தூக்கும் வீராங்கனையான அவரது தாயார் எனி ரொஹைனியும் வந்திருந்தார். காஜாங் பலகோங்கில் கைது செய்ய முயன்ற போலீசாரை 2 வாகனங்கள் மூலம் மோத முயன்ற 4 சந்தேக பேர்வழிகள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். கேபிள் திருட்டு சம்பவங்களை துடைத்தொழிப்பதற்காக நியமிக்கப்பட்ட போலீஸ்காரர்கள் குற்றத்தடுப்பு நடவடிக்கையில் நேற்று விடியற்காலை 6 மணி அளவில் ஈடுபட்ட போது அவர்களை தங்களது BMW மற்றும் நிசான் பிராண்டியர் கார்களால் அந்த சந்தேக பேர்வழிகள் மோத முயன்றதாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். அந்த சந்தேக நபர்களின் கார் டயர்களில் போலீஸ்காரர்கள் 5 முறை சுட்டனர். 28 மற்றும் 36 வயதுடைய அந்த 4 சந்தேக பேர்வழிகளும் கைது செய்யப்பட்டனர் என நஸ்ருன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அந்த சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. அந்த நபர்கள் போதைப்பொருள் மற்றும் இதர குற்றங்களிலும் சம்பந்தப்பட்ட பின்னணியை கொண்டிருந்தனர். அவர்களின் 2 வாகனங்களிலும் கேபிள்களை திருடுவதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு சாதனங்களையும் போலீசார் கண்டுபிடித்தனர். கோலாலம்பூர் சிராஸில் நேற்று காலை மணி 6:40 அளவில் மெர்சிடிஸ் கார் ஒன்று ஃபோர்ட் ரேஞ்சர் 4 இயக்க சக்கர வாகனத்தில் மோதியதில் 2 கல்லூரி மாணவர்கள் மரணமடைந்தனர். எதிர் திசையிலிருந்து வந்த அந்த மெர்சிடிஸ் காரின் 23 வயது ஓட்டுநர் மது அருந்தியிருந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் தலைவர் ஜம்சுரி ஈசா கூறினார். அந்த நபர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த விபத்தில் ஃபோர்ட் ரேஞ்சர் வாகனத்தில் இருந்த 22 வயதுடைய 2 கடுமையாக காயமடைந்து மரணமடைந்த வேளையில் அவர்களது நண்பர் மற்றும் அந்த வாகன ஓட்டுநர் சொற்ப நிலையில் காயமடைந்ததாக சம்சூரி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அந்த விபத்து குறித்து அறிந்தவர்கள் தகவல் வழங்க முன்வரும்படி அவர் கேட்டுக்கொண்டார்.